சிக்கன் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 kg, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள்ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப், 2 தக்காளி, 2 வெங்காயம். மசாலா வறுத்தரைக்க தேவையான பொருள். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மசாலாலாம் ஒரு பேனில் போட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா எடுத்தால் இப்படி உடையணும், கையில் எடுத்தால் உடையணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் சிக்கன் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறம் வறுத்த பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவோட. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை வந்து நான் தேங்காய் புலாவோட சர்வ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.